வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். இந்த வாரம் நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் முக்கியமான டாபிக் பிளஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னு சொல்லலாம். நோ சால்ட், நோ சுகர், நோ கவுஸ் மில்க், நோ பிஸ்கெட் அப்படின்னு ஒரு 4 தாரக மந்திரத்தை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே சார். வசதி வாய்ப்பு இல்லாத வீட்டில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு முன்னாடி எங்க டீம் வச்சாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வார எபிசோட்ல. ஒரு பழைய இது சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் சால்ட் சேர்க்காம சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கார்போஹைட்ரேட் இருக்கு, ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, நார் சத்து இருக்கு, குழந்தைங்களுக்கு தேவையான புரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஸோ ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியான நேர உணவு சாதாரணமாக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே தான். அரிசி, பருப்பு, காய்கறி, இது 3 முக்கியம். சாயந்தரம் ஒண்ணுமே இல்லை, 10 ரூபாய் 15 ரூபாய்க்குலாம் ஒரு சுண்டல் பேக்கெட் கிடைக்குது அல்லது காராமணி பேக்கெட் கிடைக்குது, அது சாப்பிடலாம். நைட் அதே மாதிரி ரைஸ் சாப்பிட்றதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய மாயை, எனக்கு ஏன் பிடிக்கல, நிறைய டாக்டர்ஸ் ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளெக்ஸான பல விஷயங்கள். மைதா மட்டும் கிடையாது, சுகர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கூட இருக்கிறதுனால கண்டிப்பா பிஸ்கெட்ஸை தவிர்க்க சொல்லி சொல்றோம். ஸோ அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமா இருக்கிறத விட சில விஷயங்கள் நம்ம தளர்த்தி தான் ஆகணுன்றப்போ ஒரு அவசரத்துக்கு குழந்தை கொடுக்கறதுல தவறு கிடையாது. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி தேவையான விஷயங்களையே அதிகமா கொடுக்கறதாலும் தப்பு தான், தேவையற்ற விஷயங்களை அதிகமா கொடுத்தாலும் தப்பு தான். ஸோ உணவு முறையில மாற்றங்கள் எடுத்துட்டு வரது தான் முக்கியமான விஷயம். ஸோ வசதி வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத விட்டுட்டு நம்ம உடம்புக்கு எது சேரும்னு பார்த்து நம்ம சாப்பிட்றது தான் முக்கியமான விஷயம். இதுல இன்னைக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் மில்லட்ஸ் தான். இந்த மில்லட்ஸை நம்ம யாருமே சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லாருமே சாப்பிட்ற ஒரே மில்லட்ஸ் ராகி மட்டும்தான். ஆனா சிறுதானியங்கள்ல பல வகைகள் இருக்குங்கிறத நீங்க கவனிக்கணும். ஸோ நல்ல உணவுகள் வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு, கம்மியா இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை ஒரு நல்ல உணவு, வாழைப்பழம் ஒரு நல்ல உணவு, நீங்க சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளான பழைய சோறா இருக்கட்டும், தயிரா இருக்கட்டும், அரிசி, பருப்பு, எல்லாமே நிறைய நல்ல உணவுகள் அவங்க தெரிஞ்சோ தெரியாம சாப்பிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் பிரச்சனைகள் வர்றது, தள்ளி போடலாம். ஸோ அந்த நோ சால்ட், நோ சுகரை ஏன் நம்ம தாரக மந்திரமா பண்றோம் அப்படின்னு பார்த்தா முன்னேறி வரக்கூடிய நம்ம நாடுல முக்கியமான ஒரு பெரிய ஹெல்த் ஹசார்ட் இன்னைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய 2 சைலண்ட் கில்லர்ஸ் தான் அப்படின்றது இந்த எபிசோட முக்கியமான சாராம்சம். ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா லாங் டேர்ம் ஸ்டடிஸ் அதுதான் இங்க ஆணித்தரமான ஆதாரப்பூர்வமான விஷயம். நம்ம எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் இந்தியா இஸ் பிகமிங் ஆர் ஹஸ் ஆல்ரெடி பிகம் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றத தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில, உணர்வுகள் மற்றும் உணவுகள் ரெண்டையுமே தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்ம கையில தான் இருக்கு.